ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இரவு நேர வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சண்டே. உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லீவாக இருந்திருக்கோம், எங்களுக்கு லீவ் இல்லை. இன்னைக்கும் ஒர்க்கிங் டே மாதிரி காலேஜ் போயிட்டு வந்தேன். நான் வேலையெல்லாம் பார்த்தேன். மத்தியானம் நான் மாங்காய் பச்சடி வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டேன். காலையில் நம்ம ஒரு கண்ணை மூடிருக்கீங்க. கண்ணு வலி தான். இன்னும் சரியா இல்லையா? இன்னும் சரியா இல்லை. கண்ணு வலி இன்னமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் 5 நாள் ஆன உடனே இந்த மருந்து ஊற்றிட்டு வர சொன்னார். ஐ ட்ராப்ஸ் ஊற்றுறீங்களா இல்லையா? ஐ ட்ராப்ஸ் ஊற்றிட்டு தான் இருக்கேன். அவர் சொன்ன தடவை எல்லாம் ஊற்றுறீங்களா? அவர் 5, அந்த பொண்ணு என்கிட்ட 3 தடவை ஊற்ற செஞ்சு, இந்த இதில் 5 தடவை ஊற்றுங்கன்னு ஊற்று. அதில் போட்டிருக்கதும் சரி, 5 தடவை தான் ஊற்றுறேன். கண்ணு இப்படி இருக்கு. கண்ணு வேற பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகுமோ என்னன்னு. இந்த கண்ணில் பார்வையே அவ்வளோ தூரம் தெரியல. லைட்டாக தான் தெரியுது. இதை முடிக்கிட்டு இதை பார்த்தா இது மைனஸ்ல தான். கண்ணு நல்லா திறக்க முடியுதா? கண்ணு திறக்கவே முடியலையே. இப்போ வலிக்குதா? ஒரு மாசமா அது இப்படி இருக்கு. வலிக்குதா? வலிக்குது, உறுத்துது, அப்படியே வலிக்குது. அதனாலதான் என்னால எந்த வேலையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்க முடியல. வேற யாருமா இருந்த படுத்துக்குவாங்க, நான் ஒன்றும் பார்த்துக்கிட்டு தெரியுறேன். நான் வலியோட வாழ்ந்து பழகிட்டேன். நம்ம படுத்தா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் சோறு தருவா? அதுக்காக தான் எந்திரிச்சு ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நம் கையே நமக்கு உதவியா? ஆமாம், நம் கையே நமக்கு உதவி. வலிக்க நம்ம கை தான் எங்கள் எல்லாருக்கும் உதவி. ஆமாம். எங்கள் அம்மா இதுகளுக்கு முடியலன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் இதுகளுக்கு போய் பார்க்கணும், பண்ணணும். நமக்கு முடியலன்னா ரெண்டுமே கண்டுக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பெற்ற பிள்ளைங்க அது இப்போதான் ஜாலியாக டூர் போயிருக்கு. இது இப்போதான் இதோட வருத்தமெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கு. மொத்தம் எல்லாரோட வருத்தத்தையும் அம்மா அப்பா தான் சுமக்கணும். ஆமாம், அம்மா அப்பா தான் சுமக்கணும் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது அலகாபாத்து இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படித்தேன் ஒரு நியூஸ் அதை பற்றி. என்னென்னா, ஒரு 2024 ஒரு லேடிஸ் வந்து ஜாதகம் பார்த்தவங்க சொன்னாங்களாம், ஒரு பெரிய விமான விபத்து நடக்கும் இந்தியாவில்னு. கரெக்டாக அப்போ சொன்னாங்களாம். அப்போ சொல்லிட்டு விட்டாங்களாம். இப்போ இது நடக்கிறதுக்கு முத நாள் ஒரு வாட்டி கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது இந்த இது ஆயிருக்கு, ஒளிபரப்பாயிருக்கான். என்னென்ன இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி விபத்து, கோர விபத்து நடக்கும் அப்படின்னு. ஃப்ளைட்டு. ஆமாம். ஓ, இந்த நடக்கிறதுக்கு முத நாள் முன்னாடியும் சொன்னாங்களாம். அப்பயும் கூட யாரும் உஷாராகலை. உஷாராகலைன்னா எந்த ஊர்ல எந்த ஃப்ளைட்டுன்னு அது கரெக்டாக சொல்லலை. அதை இந்தியா நாட்டில் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்களாம். எந்த ஊரில் எந்த நாட்டுலன்னு கரெக்டாக சொல்லலை. அதுதான் பிரச்சனை. இப்போ எந்த சின்ன பிள்ளையா தான் இருக்கு அந்த ஜோசியம் பார்க்குற பொண்ணு. சின்ன பொண்ணாக தான் இருக்கு, ஒல்லியா. அந்த பொண்ணு தான் போன வருஷமே சொல்லியிருக்கு 2024. இப்போ 2025 அன்னைக்கு சொன்னிச்சான். 12ஆம் தேதி ஆக்சிடென்ட்னா 11ஆம் தேதி சொன்னிச்சான். ஓ, அவங்க சொன்ன மாதிரியே நடந்து, சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்துச்சான் கோர விபத்து. எல்லாரும் அமெரிக்கா விமானமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த விமானம் வந்து அமெரிக்கா விமானமா? போயிங். ஆமாம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது வந்து நல்லா அவங்க ஃபர்ஸ்ட் விட்டப்பவே நல்லா செக்அப் பண்ணி தான் விட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிச்ச அந்த இவங்களும் பிரான்ஸும் போதே போட்டியா விமானம். இவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸோட கண்டுபிடிச்சாங்கன்னா, பிரான்ஸ்காரங்க அதுக்கு மேல நீ என்னடா பெரிய ஆளு, நான் அதுக்கு மேல கண்டுபிடிக்கிறேன்னு அதுக்கு மேல ஃபெசிலிட்டி வச்சு விமானம் கண்டுபிடிப்பாங்களாம். ஆக இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு தான் விமானம் கேள்வி இது பண்ணுவாங்களா, தயார் பண்றது. அப்படி தயார் பண்ணதுதானா இது. ஆனா இது நல்லாதான் இருக்குமா. அதுலயும் இது ஸ்பெஷல் இதுவா. இது வந்து ஸ்பெஷல் இதுவா, என்னமோ பேர் சொன்னார் அவரு. இது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. பைலட்டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட். ஆமா, பைலட்டே எக்ஸ்பீரியன்ஸ். பைலட்டுக்கு அசிஸ்டன்டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் தானா. அப்படி இருந்து கிராஷ் ஆயிருக்குன்னா எவ்வளவு கஷ்டம். இதை விட ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு 10 நிமிஷம் லேட்டா வந்துச்சா. இந்த ஃப்ளைட்ல டிக்கெட் எடுத்ததே
10 நிமிஷம் லேட்டா வந்துச்சான். லேட்டா வந்தோன்னா அவங்க டோர் எல்லாம் சாத்திட்டு ஃபிளைட் கிளம்பிடுச்சுமா அப்படின்ட்டாங்களாம். உடனே அந்த பொண்ணு அங்கனே உட்காந்துருச்சான். ஐயோ நம்ம போக முடியலன்னு வருத்தமா உட்காந்துச்சான். பார்த்தா போனி கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நியூஸ் வருது. அப்ப அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். கடவுள் தப்பிச்சு வச்சுட்டாரு. அப்ப அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? நல்ல வேலைக்கு நம்ம அதுல தப்பிச்சோம் அப்படின்னு இருந்திருக்கும். எப்பா அதுவும் சின்ன பொண்ணாதான் இருக்கு பார்த்தா. அப்புறம் இந்த தப்பிச்சவனுக்கு நெஞ்செல்லாம் அடியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸைட் வழியா குதிச்சாருல்ல. ஒருத்தர் தப்பிச்சுட்டு அவர் அடிக்கடி வெளிநாடு வருவாருக்கு. அதனால அவருக்கு தெரியுமா எந்தெந்த லாக்க திறந்தா எதை பண்ணலாம்னு. ஃப்ளைட்ல எல்லாமே தெரியுமா அத்துப்படியா. அதனாலதான் அவர் போய் எக்ஸைட் வழியா போய் குதிச்சிருக்காரு. அவர் அடிக்கடி போவாராம் பிசினஸ் வேலையா. இருந்தாலுமே அந்தந்த ஃப்ளைட்டில் இப்போ ஒரு ஃப்ளைட்டில் இப்போ வந்து இதுலேயே போயிருக்கலாம். இப்போ நான் வந்து பல்சர் இங்கே ஒன்று ஓட்டுறேன். பல்சர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா 150 சீரீஸு, 220 சீரீஸு, 220cc, 150cc, 100cc, அப்போ விதவிதமாக இருக்குது. எல்லாம் ஒன்று ஒரு மாதிரி. இதில் கிளச்சு இதில் இருக்கும், அதில் கியர் இதில் இருக்கும் அப்படின்றது. இப்போ நான் வந்து பல்சர் ஓட்டுறேன். ஆனால் என் வண்டி தான் தெளிவாக எனக்கு ஓட்ட தெரியும். இப்போ அடுத்த வண்டி ஓட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓட்டலாம். இப்போ அது மாதிரி அவனும் வேறு ஃப்ளைட்டில் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளைட்டில் இந்த இடத்துல தான் எமர்ஜென்சி டோர் இருக்கும், இப்படி தான் இருக்குங்கிறத எப்படி கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும்? ஆமாம், அவர் உட்கார்ந்து இந்த சீட்டுக்கு 11A அவர் உட்கார்ந்துருந்த சீட்டு. ஆமாம், 11A. ஆமாம். அதுலேருந்து தள்ளி வந்து கொஞ்சம் தள்ளி வந்தவே எக்ஸைட்டா. வழிக்கு நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கேட்கல உங்களுக்கு எப்படி என்ன தோணுச்சு? பாவம் இவ்வளவு பேர் பரிதாபமாக இறந்துக்கிட்டாங்களே. என்னென்ன நினைச்சிருப்பாங்களோ மனசுல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. மனசுல உயிர் போகுதுன்னு ஒரு நிமிஷம் நினைச்சோம்னா என்னென்ன இருக்கும். இதே தெரியாம சாகிறது அது ஒரு மாதிரி, அது கஷ்டம் இல்லை. இதே நம்ம சாகுதான் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகிறது எவ்வளவு கஷ்டம். ஒருத்தருக்கு எவ்வளவு சொத்து செத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு என்னென்ன பண்ணிருப்பா, ஃபேமிலிக்காக என்னென்ன ஆட்டம் அடிப்பாங்க, எல்லாம் போச்சு. ஒருத்தருக்கு அவ்வளோ ஆசை கனவுகள். நான் அங்கே போகணும், இங்கே போகணும், டார்ஜிலிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஊர் சுற்றி பார்க்கணும், என்னென்ன ஆசைப்பட்டிருப்பா. எல்லாருடைய கனவுகளும் 421 பேர் செத்து போயிட்டாங்களா. 422 பேரா மொத்தம். 421 பேர் இதுவான். இது கூட பரவாயில்ல. அவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஹாஸ்டல் பசங்க என்ன பாவம் பண்ணாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு கை கழுவ போனவங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க, எந்திரிச்சு எங்கிட்டு போனவங்க, இவங்களுக்கு எல்லாமே அப்படியே வந்து குத்திடுச்சான் அது மேல ஹாஸ்டல்ல. அதுவும் கொடூரம் தானே. ஆனா அவங்களுக்கு யாருக்கும் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. அதுலயும் 45 பேர் இறந்துட்டாங்களாம். அப்படியா? ஆமா, இன்னைக்கு நியூஸ்ல சொன்னேன். மொத்தம் 290 பேர் இறந்துருக்காங்க. 241 தான் இது ஹாஸ்டல் பசங்க. ஆனா எல்லாருக்கும் டாடா நிர்வாகம் 1 கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஏர் இந்தியாவா தெரியல. டாடா தானம்ல அது தெரியல. ஆனா ஏர் இந்தியா தான் விமானம் தானே, டாடா கம்பெனி தானே ஏர் இந்தியா. ஆமா, இது ஆனவங்களுக்குலாம் 1 கோடியா மேற்கொண்டு ஹாஸ்டல்ல புனரமைச்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் செலவு புனரமைக்கணும்ல, எல்லாம் இடிஞ்சு வச்சுல, அதெல்லாம் புனரமைச்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட்டில் இதெல்லாம் ஏர்போர்ட் ஸ்டேஷனே மூடி இருந்தாங்களே அகமதாபாத்தில், அதை திறந்துட்டாங்களா தெரியல. அது தெரியல, அது சொல்லலையே. இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதுலேருந்து அகமதாபாத் ஸ்டேஷனே மூடிட்டாங்க. ஃப்ளைட் ஸ்டேஷனை மூடி ஒழுங்காக திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திறப்போம்னு இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து அகமதாபாத் போன ஒரு ஃப்ளைட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஷன் இருந்தால் தானே போய் இறங்கும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நடக்குதா இந்தியாவில். அது ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்கேன்னு பர்டிகுலரா தெரிஞ்சா சொல்லல. ஆமா, எங்கேன்னு சொல்லல. இந்தியாவுல நடக்கும்னு தான் சொல்லிச்சு. இந்தியால எத்தனை ஏர்போர்ட் இருக்கு? டெல்லி, மும்பை, கொல்கத்தா எல்லாமே இந்தியா தானே. சென்னை, திருச்சி எல்லாமே இந்தியா தான். இந்த ஆத்மாவெல்லாம் சாந்தி அடைய நம்மளும் வேண்டிக்குவோம். பாவம் இறந்தவங்க, அவங்க மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் பாவம். அதுவும் ஹீட் வேற, அப்படியே எரிஞ்சிருப்பா.
எல்லா இதுவும் சாந்தி அடையணும்னு வேண்டிக்குவோம் நம்மளும். ம். அது எத்தனை பிள்ளைய சின்ன பிள்ளைய பாவம் ஆசை கனவுகள் அதோட லைஃபு என்னவா போகுது இல்லை அது ஒன்று எவ்வளோ பெரிய ஆளாக வர வேண்டிய பிள்ளையெல்லாம் இருந்திருக்குமோ என்ன. ஆனால் அதில் ஒரு இது பார்த்தீங்களா மம்மி, இது அது ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்துச்சுல்ல, அப்போக்குள்ள ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு, ஹி இஸ் சம்வேர் நாட் ஒர்க்கிங் ஆல் ஆஃப் திங்ஸ், எல்லாம் ஒர்க் ஆகல. அந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து இப்போ இருக்கும்ல நம்ம இப்போ காரில் போகிறோம்னா சீட்டுக்கு பின்னாடி வந்து படம்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு போகிறாங்கல்ல, அது மாதிரி இருக்கிற பட்டன்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அவர் டெல்லியிலேருந்து ஏற்கனவே அகமதாபாத் வந்திருக்காரு அந்த ஃப்ளைட்டில். அந்த ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டன் போகுது. அப்படி போகிற ஃப்ளைட்டு. ஆனால் அப்படி போகிற ஃப்ளைட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டை இப்படி வச்சுருக்குறாங்க. இவருக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, இவர் வரையில நல்லா இருந்திருக்குவாரு. அதே நேரத்தை மிஞ்சி ஒன்றும் இல்லை நம்ம கையில். என்ன அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். யார் இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கவங்க என்ன. ஆனால் ஒரு சிலர் திடீர்னு பணக்காரங்களாம் ஆகுறாங்க. நான் அந்த வேலை பார்த்தேன் பணக்காரன் ஆகிட்டேன், இந்த வேலை பார்த்தேன் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஒருத்தங்க என்ன இப்படி ஆயிட்டிய உடம்பு எந்த நேரம். அதே ரஜினி சொல்லுவேன் பார்த்தியா ஒரு பாட்டுல, நம்ம பணம் யார்கிட்டையும் தாரம்னு சொன்னா பணம் எப்பவுமே நம்ம கால்குலேட் பண்ணி இவ்வளவு தாரம்னு சொல்லக்கூடாது. அந்த கொடுக்குற செகண்ட் தான் நம்ம அதை பத்தி யோசிச்சு கொடுக்கணும். அவனுக்கு இவ்வளவு இத்தனை லட்சம் தாரம்னு முன்னாடியே கரெக்டா சொல்லிடக்கூடாது. அந்த ஒரு செகண்ட்ல கூட எல்லாம் மாறலாம் என்ன. அதனால அந்த இதுல கூட ரஜினி சொல்லுவேன் அவர் பாட்டுல, அது என்ன பாட்டுன்னு தெரியல. ரஜினி சூப்பர் கரெக்டா பாடு. இந்த முதல் எட்டில் ஆடாதது அது இல்லையா? அது இல்லை. பணமெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு தாரம்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணம் தாரம்னு சொன்னா பணம் இவ்வளவுன்னு டீட்டெயில் சொல்லிடக்கூடாது. உனக்கு தாரேனா அவ்வளவுதான். ஏன்னா அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதோ. நம்ம வாட்டுக்கு வாய் வார்த்தை விட்டுட்டோம்னா, வாக்கு கொடுத்துட்டோம்னா செஞ்சாகணும் என்ன. ஆனா இப்பெல்லாம் மேம் இந்த காலகட்டத்துக்கு எல்லாரும் நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்துட்டு நான் தர்றேன்னு சொல்லிட்டு தான் தராமலாம் இருக்கா தானே. இப்போ எத்தனை பேர் உங்கள்கிட்டே இப்போ நம்மள்கிட்டே எத்தனை பேர், நம்மள்கிட்டன்னு இல்லை எல்லார்ட்டையுமே ஒருத்தவங்கள்ட்ட தாரேன் இது இவ்வளோ தந்துடுறேன் வந்து வாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையே பழகிறவங்கள்ட்ட நம்பிக்கையா பழகிறவங்கள்ட்ட சொல்ல முடியாதுல்ல. இப்ப அம்மாட்ட இப்போ ஒய்ஃப்கிட்ட வீட்டுல இருக்க உரிமையா உள்ளவங்கள்ட்ட எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டா கூட தப்பு இல்ல, வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கரெக்டா இருக்கணும். எதுவுமே நம்ம கையில இல்ல. ரொம்ப இதுவா இருக்கு. இந்த நியூஸ்ல இப்ப செல்ல தொடர்ந்தாவே வருது. அகமதாபாத். ஆனா அதுவே ஒரு தீ குழம்புக்குள்ள இருக்க மாதிரி இருந்துச்சுல்ல ஃப்ளைட் எரிஞ்ச உடனே. எவ்வளவு வெயிட், எவ்வளவு ஃபியூயல், அதுவும் ஃப்ளைட் கிளம்பின உடனே மம்மி அப்பதான் தூக்க முடியலையா அவரால். ஃப்ளைட் ஓட்டுனவரால உயரம் போக மாட்டேன்ருச்சுன்னா அப்ப ஒரே லெவலா ஓட்டிக்கிட்டு தானே போகணும். ஒரே லெவலா ஒட்டினாதான் இடிச்சிருச்சு. உயரம் போக முடியாம தான் இடிச்சிருச்சு. ஆமா அது கரெக்ட் தான். உயரம் போக முடியலையா, இன்னைக்கு சொன்னவர் சொன்னாரு உயரம் போக முடியலையா. அதனால அந்த கண்ட்ரோல் இல்ல. உயரம் போக முடியாதனாலதான் ஹாஸ்டல் இடிச்சிருக்கு, இல்லைன்னா ஹாஸ்டல் இடிச்சிருக்க மாட்டாரு. ஆமா இப்போ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஒரே ஸ்டேஜ்லயே ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இதுலயே போயிட்டு இருக்கு. இப்போ ஃப்ளைட்டுன்னா முக்கால்வாசி டேக் ஆஃப் ஆகல, மேலே போறதான் டேக் ஆஃப். மேலே போக முடியல அப்படின்னா ஒரே ஸ்டேஜ்லயே போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல கட்டடங்கள்லாம் இருந்துச்சுன்னா இடர்பாடுகள் இருந்தா என்ன பண்றது? அதுதான் இதுல இடிச்சிருச்சு. ஆனா இந்த வீடு யாரும் இல்லாம ஹாஸ்டல் இடிச்சுச்சு. ஹாஸ்டல் இடிச்சனால பசங்க 40 பேர் 50 பேர் இறந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்களா பசங்களும். எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா. ஒருத்தன் கை கழுவ போனானா. இப்படி இருந்தவங்க பூரா இது போய் உள்ள குத்திடுச்சா அப்படியே. ஆமா அது எவ்வளவு ஃபாஸ்ட்ல வந்துருக்கும். ஆமா தரை இறக்கவும் முடியல அவரால், மேல பறக்கவும் முடியல. கரெக்டா அந்த சரிசமத்துக்கு ஒரே லெவல்லே போய்கிட்டு இருந்தனால கட்டணம் இருந்தனால அதுக்குள்ள போயிடுச்சு. அதுதான் இப்ப விஷயம். ஆமா
இல்லைன்னா தான் அவரு கடலுக்குள்ள விட்டுருப்பாரு. இல்லைன்னா இப்ப நல்லா பறக்க முடிஞ்சிருந்தா கடல்ல கொண்டு போய் விட்டுருப்பாரு. சரி, நீ டெல்லியில இருந்து அலகாபாத்துக்கு வந்தது எப்படி வந்து? அது கரெக்டாக தான் வந்துச்சு போலயே. அந்த பையன் இதே வீடியோ போட்டிருக்கானே. ஓ, அப்ப ஒன்றும் மிஸ்டேக் இல்லாம திடீர்னு எப்படி மிஸ்டேக் ஆனிச்சு? எப்படி சுச்சுவேஷன் தான் சுச்சுவேஷன் தான். இப்போ நானே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்சரில் வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு பல்சரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னென்னா ஆப்போசிட்டில் வண்டி கார் கடை குடிக்கிட்டு அடுத்தடுத்து வருது. நான் என்னென்னா அவனோட அடுத்தடுத்து வரேன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணோடனே என்னோட வண்டி இப்போ கண்டிஷன் கொஞ்சம் இதுவாக இருக்கனால ஆஃப் ஆயிடுச்சு. நான் முன்னாடி போய்கிட்டு தான் இருக்கேன்னு நினச்சி அவங்க பின்னாடி வந்துட்டாங்க எனக்கு பக்கத்தில் க்ளோஸில் வந்தவங்க. நல்ல வேலைங்க அந்த பையன் சுதாரிச்சுட்டு அங்கிட்டு திருப்பிட்டேன். நான் நின்றுட்டேன். நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் எடுக்கும்ல, அந்த ஒரு செகண்டுக்கு வந்து இடிச்சிருந்தா என்ன ஆகுது? அந்த மாதிரி வந்து தெரிச்சு போய் விழுந்துருப்போம். ஆப்போசிட்ல கார் ஏறிக்கிட்டே வராங்க. இல்லைன்னா நான் போயிருப்பேன். அவங்க ஏறிக்கிட்டே வர்றதுனால நான் ஸ்லோ பண்ற மாதிரி ஆகி போச்சு. ஸ்லோ பண்ணா வண்டி ஆஃப் ஆயிருச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஒண்ணு என்னைய கூட்டிட்டு வந்தவரு அன்னைக்கு கூட்டிட்டு வரலையே, அந்த சிக்னல் போட்டேன் பாரு. சிக்னல் போட்ட இடத்துல வண்டி நீ எல்லாமே நின்றுகிட்டு இருந்துச்சு. நம்மளும் நின்றுகிட்டு இருந்தோம். நின்றுகிட்டு இருந்த இடத்துல வண்டி நம்ம அன்னைக்கு ஸ்டார்டிங் மிஸ்டேக் இருந்துருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறவங்க நம்ம வண்டி எடுக்கிறோம்னு நினைச்சு நம்ம வண்டி மேல ஏறி இருப்பேன். என்ன, அதனால வண்டி எல்லாம் கிளியரன்ஸா வச்சுக்கணும். போய் என்ன கிளியரன்ஸா வச்சிருந்தாலும் விதி இந்த இது எப்படி இருந்துச்சோ தெரியல, விதி கொண்டாந்து எப்படி மாட்டி விட்டுருச்சு. அது மாதிரி இப்போ ஃப்ளைட் வந்து டெல்லி டு அகமதாபாத் நல்லா வந்துருச்சு. அதே ஃப்ளைட்டு அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு எடுக்கிற போது இப்படி இதுவாயிடுச்சு. அது உயரம் போக முடியலையா, அதனாலதான் அதுல போய் குத்திருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. உயரம் பறக்க முடியலையா, அதுக்கு மேல உயரமா இதுங்க முடியலையா. அது ஒரு நேரம் சுச்சுவேஷன் அப்படி நடக்குது பாருங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலலாம் அந்த அளவுக்குலாம் எதுவும் ஆகலை. எல்லா ஃப்ளைட்டும் புதுசாக தான் இருக்குமா என்னன்னு தெரியும். அலகாபாத் எங்கே இருக்கு? குஜராத்தா? குஜராத் ஸ்டேட். குஜராத் தானே காந்தி இருந்தது. பிரதமர் மோடி சிஎம்ஆ இருந்தது அங்கே தான். ஓ, பிரதமர் மோடி சிஎம்ஆ இருந்தார் இதுக்கு முன்னாடி அங்கேயா? குஜராத் தான் அவரு. அதனால தான் ஆக்சுவலி இதெல்லாம் குஜராத் நல்லா பேசுவார். குஜராத்தில் வரு. குஜராத்லாம் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் தான் நிறைய. அதனாலதான் அம்மா போய் வணங்குவார் பார்த்தீங்களா. இவர் பயங்கரமான ஆளுதான். யார்? மோடி தானே. மோடி பார்த்தா தெரியல. எல்லா சௌகரியத்தையும் அனுபவிச்சுட்டு அனுபவிக்காத மாதிரி இருப்பாரு. இது அது என்னது காஷ்மீர்ல இருக்காரு பாத்தியா? எம்எம்இ காஷ்மீர்ல 80 வயசு இருக்கா. எம்எம்இ இதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல அவ்வளோ அத்தனை மாசம் விவசாயிகள் போராட்டம் பண்ணா தெரியுமா? அதுக்கு குடிக்கவே இல்லை. அவன் என்னென்னவோ விதத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அதெல்லாம் இறக்கப்படவே இல்லை. அந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டாரு பாருங்க. ஆமா, இப்படி எல்லாம் போகுது நாடு. மக்கள் ஆனா அந்த 10 நிமிஷம் லேட்டா அந்த பிள்ளைக்கு உயிர் ஏதோ அதுக்கு ஏதோ ஆயுசு கடவுள் இருக்காரு. லக்கு. ஆமா, 10 நிமிஷம் லேட்டா வந்துச்சான். அவங்க டோர் எல்லாம் சாத்திட்டாங்களாம். ஃபிளைட் போயிடுச்சுமா, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நீங்க வந்தது அப்படின்ட்டாங்களாம். அது அப்போ ரொம்ப சேடா போய் அங்க உட்காந்துச்சான். ஐயோ டிக்கெட் எல்லாம் போச்சு, நம்ம போட்டு போயிடுச்சு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல இந்த நியூஸ் வந்துச்சான். ஆனா ஃப்ளைட் போய் கொஞ்ச நேரத்துல இந்த நியூஸ் வந்துச்சான். ஆமா, கொஞ்சம் தூரம் தான் மறந்து. கொஞ்சம் தூரம் தான். இப்ப இங்க இருந்து அந்த அது வீடு வரைக்கும். அது வரைக்கும். அப்ப எவ்வளவு ஃபெயில் வச்சிருந்திருக்கும் அந்த ஃப்ளைட். அதனாலதான் எரிஞ்சு போச்சு. எரிபொருள் நிறைய இருந்தனாலதான் எரிஞ்சு போச்சான். இல்லைன்னா கூட கொஞ்சம் எரிஞ்சிட்டு விட்டுருக்குமா. எரிபொருள் ஃபுல்லா டேங்க் இருக்காங்க. அது லண்டன் வரைக்கும் போகணும்ல. ஆமா, எரிபொருள் இறப்புனாலும் தப்பாதான் இருக்கு, இறப்பாட்டியும் தப்பாதான் இருக்கு. இல்ல மம்மி, இதுல எரிபொருள் இறப்புனதெல்லாம் தப்பு இல்ல. இதுல மெயின் திங் என்னன்னா அந்த உயரத்தை தூக்க முடியாதனாலதான் அவர் விட்டுருக்காரு. இப்ப நம்மளே இப்ப வண்டி ஒழுங்கா ஓட்டத்துலன்னா எதுலயே கொண்டே விடுவோம்ல. இப்ப காரே சப்போஸ் ஏதோ டயர் பஞ்சர்னு வச்சுங்க, மண்ணுல கொண்டு போய் விட்டுரு, வேற எதுலயாவது கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்றோம்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு.
அது மாதிரி அவரும் ஒரே லெவல்லே போனதுனால கட்டடத்துல இடிச்சிருச்சு. அவருக்கு வேற எங்கிட்டு திருப்புறதுன்னு தெரியல. ஆமா, அதுதான் அவர் தான் செத்து போயிட்டாரு. ஆமா, அதனாலதான் அவரும் செத்து போயிட்டாரு. இல்லைன்னா மற்ற ஃபிளைட் ஓட்டுறவங்களா இருந்தா எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இது நம்மளால தூக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன். அதனாலதான் பைலட்டுக்கெல்லாம் இப்போ அவருக்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. பைலட்டா வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய இன்சூரன்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க தலைமுறையே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் மம்மி அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ ஒரே லெவல்ல தான் போய்கிட்டு இருக்குன்னா அது தூக்கணும் கையில் என்னன்றது தூக்க முடியலைன்னா. ஆமாம், அது வண்டி இதை ரிப்பேர் பார்த்துருக்கணும் முன்னாடியே. அது தப்புதான். இதெல்லாம் மோட்டர் சார்ந்ததெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இமீடியட்டாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பறந்துகிட்டு இருக்கையில இமீடியட்டா மோட்டர் போய் பண்ண முடியுமா? எதுவும் கரையில போறதா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அதுவுமே ஆக்சிடென்ட் ஆயிருந்த நம்ம சொல்றோம் பாரு, பின்னாடி வர வண்டி போயிட்டு தான் இருக்குன்னு நம்மளோட வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவன் வந்து நம்ம மேல ஏறிடுவேன், நம்ம தெரிச்சு விழுந்துருவோம். அப்படித்தான் ஆகும். அதனாலதான் நான் உன்னை வண்டியை சேஃப்டியா பார்த்து வச்சுக்க. இப்ப திருச்சியில பாருங்க காரு, நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி, நம்ம கொஞ்சம் செகண்ட் நம்ம மேல ஏறி போயிடுவாங்க. அப்படி போவாங்க ஃப்ரெண்ட் திருச்சியில எல்லாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போறோம்னு தெரிஞ்சா கூட அவங்க அப்படி என்னத்தையோ பிடிக்க போற மாதிரி அவ்வளவு ஸ்பீடா போவாங்க. அதுவும் பைபாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயமா இருக்கும். நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஓட்ட முடியும் திருச்சியில. அதனாலதான் நாங்க திருச்சிக்கெல்லாம் என்ன கார் எடுத்துக்கிட்டே போனது இல்லை. டிரைவர் போட்டு போனா போயிருக்கோம், இல்லைன்னா போறது இல்லை. நம்ம சொல்றோம் இதுவுமே ஆபத்துல தான் கொண்டாந்து விடுது. ஆனா அந்த ஒரு நிமிஷம் செத்தவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடியே தெரியும் இவர் தரையிறக்க ஏதோ பயப்படுறாரு, வண்டி ஏதோ வளையுது, இப்படி போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். வளைவா இப்படி போகுதுன்னு அவங்க எல்லாரும் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பாங்க, எவ்வளவுக்கு எப்படி பயம் வந்திருக்கும். அந்த பயம் யோசிச்சுப்பாரு. சாவு நெருங்கிட்டோங்கிற ஒரு பயம் இருக்கும்ல அப்படி. அவர் ஓட்டுறவருக்கு இருந்திருக்கும். அது ஒண்ணும் பேலன்ஸ் பண்ண முடியாம தானே போயிருக்கு. அது ரொம்ப கோர விபத்து. அப்பா ஃப்ளைட்டு ஓட்டுனவங்களே இறந்து போயிருக்காங்க. கஷ்டம். இல்லைன்னா ஒரு இடத்துல பஸ் டிரைவர்கள்லாம் இப்போ பஸ் ஓட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் தப்பிச்சிடறாங்க, குதிச்சிடறாங்க காட்டுக்குள்ள, இதுக்குள்ள மண்ணுக்குள்ள, எதுக்குள்ளேயோ குதிச்சிடறாங்க. அன்னைக்கு ரமேஷ் இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு கார்ல அவர் தம்பி பொண்டாட்டி தம்பி வீட்டு பிள்ளைய எல்லாரும் கார்ல வந்துகிட்டு இருந்தாங்களாம். வந்துகிட்டு இருந்தா இவரு வந்து பின்னாடி இருந்தவங்கள முன்னாடி வந்து உட்கார சொல்லிட்டு இவரு பேக்ல போயிட்டாரான். ஏதோ நல்ல நேரம் இவரு நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீங்க எங்கிட்ட முன்னாடி வாங்கினா தம்பியில வர சொல்லிட்டு இவரு பின்னாடி போயிட்டான். போனா வண்டி வந்து ஏதோ ஒண்ணு இல்ல இடிச்சுச்சான். இடிச்ச உடனே என்ன பண்ணிட்டேன், டிரைவர் உடனே தப்பிச்சு இது வயலுக்குள்ள இறங்கி ஓடிட்டானா டிரைவர். இவங்கள ஃப்ரெண்டுல இருந்தவங்களுக்கு பயங்கர அடியா, இவருக்கு ஒன்னும் அடி ரொம்ப இல்லையா. ஃப்ரெண்டுல இருந்தவங்க தம்பிகளுக்கு எல்லாம் பயங்கர அடியா, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் வச்சிருந்தாங்களாம். இவருக்கு ஒன்னும் கழுத்து மட்டும் லேசா வலிக்குதுன்னு ஏதோ கொஞ்சம் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்துட்டாராம் பேக்ல இருந்தவங்களுக்கு. அது எப்படி அவனுக்கு டிரைவருக்கு அடிபட்டு இருக்கும்ல? டிரைவர் தான் குதிச்சுட்டானா, டோரை திறந்து குதிச்சுட்டானா. எவ்வளவு இதுவா இருந்திருக்கு. அந்த ஸ்பீட்ல அவனை ஆளை கண்டுபிடிக்கல, டிரைவர் குதிச்சுட்டான். அங்கிட்ட விழுந்தாலும் அடிதானே மேம்படான். உயிரை விட அடிபடுறது பரவாயில்ல. அடிபடுறது பரவாயில்ல, அது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா காயம் அரிக்கலாம். இந்த இதுல இருந்து குதிச்சோன்னு அப்படித்தானே, அது கொஞ்ச நாள்ல காயம் ஆறி போயிடும். ஆனா இவனுக்கு நெஞ்சில எல்லாம் பயங்கர அடியா, நெஞ்சு இந்த இடமெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு, ரத்தம் அப்படியே பார்த்தேன்னா. அந்த இடம் காது கண்ணு எல்லாமே அடியா இருக்கு. அவனும் சரியான ஆக்டிவா இல்ல. ஆனா விழுந்த உடனே எந்திரிச்சு அவன் நடந்து போனானா. ஆமா, விழுந்த உடனே நடந்து போன உடனே அங்க ஆளுக பார்த்துட்டு அப்புறம் இதை வர சொல்லி அப்புறம் அதுல போனாங்களா ஆம்புலன்ஸ் வர சொல்லி எல்லாம் கைத்தாங்களா பிடிச்சிக்கிட்டு போனாங்களா ஆளுக வந்து. குதிச்சு 100 மீட்டர் இதுல இருந்து குதிச்சாலும் உனக்கு கஷ்டம் தானே. 100 மீட்டர் இதுக்கும் அந்த அவங்களுக்கு கம்பம் உங்களுக்கு இருக்கு பாரு, அந்த அளவு டிஸ்டன்ஸ், அந்த அளவு உயரம்னு வச்சுக்க. உயரத்துல இருந்து குதிக்க
நம்ம சும்மா ராட்டினத்துல இவ்வளோ ஒண்ணும் இல்லை, இங்கே இருந்து இங்கே குதிச்சாவே ஆக்சிடென்ட் ஆயிடும். கஷ்டம், கை கால் உடஞ்சிரும்ன்றோம். அதெல்லாம் சும்மா இதானே, நம்ம என்ன இரும்புலையா செஞ்சுருக்கோம்ல. கைப்பிடி இல்லை இருக்காது மம்மி, சும்மா தானே குதிக்கணும் கையும் காலையும் வச்சுக்கிட்டு. ஆமா, அவன் ஏதோ கொஞ்சம் நல்ல இதுவா இருந்தனால குடிச்சிருக்கேன். மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த எண்ணம் வரல. நீச்சல் தெரிஞ்சு கடலுக்குள்ளே இருந்தா கூட நிறைய பேர் நீந்தி தப்பிச்சிருப்பா வந்துருவாங்க. நிறைய பேருக்கு நீச்சல் இப்ப கத்துருக்காங்க. என்ன இது பிளைட்டுங்கிறனாலதான் நிறைய பேர் போனது. கடலா இருந்து கப்பலா இருந்து இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நிறைய பேர் தப்பிச்சிருப்பாரு. ஒண்ணு நீச்சல் தெரியாதவங்க யாருந்தே மாட்டிக்கிட்டு செத்துப்பாரு. அதனாலதான் எமர்ஜென்சிக்கு அதுல கொண்டு போய் இறக்குறாங்க. கடலுக்குள்ள இருந்தா கொஞ்சம் சேதத்தை தப்பிச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்க எவ்வளவு சேதம், ஒருத்தவளை கூட காப்பாற்ற முடியும், எல்லாம் எரிஞ்சு போச்சு. நிறைய பேர் இப்படி உட்காந்து அதுல இருந்தாங்களப்பா செத்தவங்க. இந்த பொண்ணு சொன்னிச்சு சீட்ல உட்காந்து வேலையே எரிஞ்சு போயிருந்தாங்க. என்ன பண்றதுப்பா. ஆனா அப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தமா? யோசிச்சு பாருங்க சுச்சுவேஷன். சரி, அது அந்த அந்த இது எல்லாம் தெரிச்சிருமா எல்லார் மேலேயும்? எப்படி நம்ம உடம்பு மேல எரியும்? ஆமாப்பா, இப்போ ஒரு பொருள் நம்ம ஒரு பொருளுக்குள்ள இருக்கோம், ஒரு பாடிக்குள்ள, அந்த பாடியே எரியிற போது வெடிக்கிற போது நம்மளும் அப்படித்தானே பண்ணுவோம். இப்போ நம்ம இப்போ ட்ரெஸ் போட்டிருக்கோம், ட்ரெஸ் எல்லாமே இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், ட்ரெஸ்ஸில் கல் பட்டா நம்ம உடம்புக்கு வலிக்குமா? வலிக்குது. அது மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க நம்மளுக்கு ஃப்ளைட்டு எரிஞ்சா நம்மளுக்கு எரியுமா? எரியாது. அதுதான் இப்படி கருகிறது. எப்படி கருகுடா? அது ஹீட்டு வெடிச்சிருச்சு. நிறைய பேர் இப்படி சீட்ல உட்கார்ந்து இருந்தவாங்களே. அகமதாபாத் நியூஸ் பெரிய நியூஸ். இப்ப 4 நாளா இதேன். 12ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு 16 17. 17ஆம் தேதி எப்படி வெளியே டேட்டோட சொல்றீங்க? ஆமா, 12ஆம் தேதின்னு அவர் சொன்னாரு. இந்த நான் சொன்னல ஒருத்தர் ஃபிளைட் பேர் எல்லாம் சொன்னார்ல. அது மாதிரி ட்ரெயின் விபத்தும் கோர விபத்து இல்லை மம்மி? ஆமா, ட்ரெயின் அதுலேயும் தப்பிக்க முடியாது. ஆமா, நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஆப்போசிட்ல ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸ்க்ராட்ச் ஆனிச்சுன்னா அவ்வளோதான், 2 இடிச்சிச்சுன்னா. அது பெரிய பொருள், நம்ம சேதம் அதிகம். இப்போ காரோ 2 வீலரோ இடிச்சா நீ நானும் தான் அடிச்சுக்கிட்டோம், சேதம் கம்மி. காருமே கொஞ்சம் பாதிப்பு கூட. காரும் தான் பாதிப்பு கூட. கார்லேயே ஸ்பாட்லேஜ் ஆகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பாட்லேஜ் ஆகிறவங்க. அன்னைக்கு ஒரு நாள் மம்மி நம்ம ஏரியால நம்மளும் சமுத்திரத்துக்கிட்ட அந்த பயலுக சிவகங்கையில இருந்து வந்திருந்தவங்க, டிசைர் காரு ஓட்டிட்டு வந்திருந்தால ஒரு, நீங்க முத்துமினா வீட்டுல இருக்கீங்களா, நான் சொன்னேன்னா காரு நம்மளும் சமுத்திரம் இது போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஏறி இருக்கு, பஸ் உள்ள போயிடுச்சு. ஆத்தாடியோ, அது ஒரு ஆச்சரியமான. அந்த இடமெல்லாம் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும். அந்த இடம்லாம் ராசி இல்லாத இடம். அந்த இடம்லாம் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும். ஆனால் அதில் தான் போகிறோம் வரோம் எல்லாம் பண்ணுறோம். நாங்களாம் அங்கேதான் இருந்தோம். அது ஒரு மாதம் கார் அப்படி கிடந்துச்சு மம்மி, காரோட பொருள். அப்புறம் அது எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். காலம் போக்கில் காயம் காலங்கள் உருண்டு ஓட ஓட அந்த காயம் மாறி போயிடுச்சு. கடைசி அதில் 3 பேர் இறந்து போயிட்டா. காரில் 4 பேர், 3 பேர் இறந்து போயிட்டா. வேற டிஸ்ட்ரிக்ட்காரங்க, சிவகங்கை போல. அந்த ஒரு குறிப்பிட்ட இடமெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால அந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எதவாதான் போகணும். போகும்போது நம்ம அது மாதிரி இந்த கோட்டக்கரை தாண்டின உடனே அந்த போறோம்ல, அந்த ட்ரெயினிங் அந்த இடம் தான் அப்பாத்துறை மையம் செத்துது. அப்பாத்துறை மையம் இருந்தது அந்த இடம் தான். அதெல்லாம் வயசு பையன் தானே. அதனாலதான் கோட்டக்கரைக்கெல்லாம் சாமியை கும்பிட்டு இறங்கி கும்பிட்டு போகணும். நம்மளால முடிஞ்ச காசை போட்டு சாமி கும்பிட்டு போகணும். இல்லை செதறுக என்ன நாம தீபாவளி பொங்கலுக்கு செதறுக அடிச்சிடும். இல்லை, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து அப்படியே வச்சிருக்க பாருங்க அந்த ஏரியாவை எல்லாம். அது மாதிரி ஒரு நல்லதுக்கு போகையில இப்ப கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு நீ இது நிச்சயம் பண்ணிக்க போறோம்னா நம்ம மந்தேமன் கோயில் கிட்ட நின்று வேனு இப்ப அந்த பிள்ளையாருக்கு செதறுக உடைச்சுட்டேன் போவாங்க எல்லாரும். உடைச்சா அவரு. ஆமா, நம்ம உடைச்சிட்டு தான் போனோம். ஆமா, நம்மளும் உடைச்சிட்டு தான் போனோம். என்ன மந்தேமனும் ஒரு இதுதான், அதுவும் ஒரு பிடாரிதான். இல்ல, சக்தி உள்ளது. சக்தி உள்ளது. ஆமா, சாமிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான். ஆமா,
அதெல்லாம் பண்ணா நம்மளுடைய ஒரு இது தப்பிச்சுக்கலாம். தப்பிச்சுக்கலாம் விட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, வர்ற கெட்டதை தள்ளி விட்டுரும். கெட்டது தடுக்கும். ஆமா, குலதெய்வம் கும்பிடுறதே உனக்கு கெட்டது தடுக்கும். ஆமா, பக்கத்துல எது வந்தாலும் அந்த ஒரு செகண்ட்ல நம்மளை காப்பாத்துறது குலதெய்வம் தான். இப்ப இவங்க எத்தனை பேரும் குலதெய்வத்தை கும்பிடாமையா போயிருப்பாங்க? எல்லாம் கிடையாது. இது வந்து அதாவது ஒரு எதேச்சியா நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கடவுளை நம்ம குலதெய்வம் தடுத்து விட்டுரும். ஒருவேளை அந்த புள்ள சாமியை கும்பிட்டு வந்தனாலதான் அது தடுத்து லேட்டா வந்துச்சோ நம்ம தடுத்து விட்டுருச்சோ நம்ம. அது வந்து இதனால சயின்டிபிக்னால ஆன்மீகத்தை சொல்லக்கூடாதுன்னு விட்டுருப்பாங்க. என்ன ஆன்மீகத்தை சொன்னோம்னா ஆன்மீகம் பெருசா போயிடும் அப்படின்னு நினைச்சு சொல்லாம கூட விட்டுருப்பாங்க. ஒருவேளை அந்த புள்ள சாமி மேலாம் கும்பிட்டு வந்தனாலதான் அதுக்கு ஃபிளைட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களோ நம்ம. அது இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஏர்போர்ட்ல. என்ன இருக்கும் சாமி கும்பிடுதான். ஆனா இத்தனை பேருமா 46 பேருமா சாமி கும்பிடாமையா வந்துருப்பாங்க. நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறது, இப்போ எங்கள் பஸ்ஸு டிரைவரு பஸ்ஸை வச்சுருக்காரு, அவ்வளோ இதுவாக தூசியும் தும்பட்டியுமா இருக்கு. ஆனால் பஸ் கண்டிஷனாக ஓடுது. இதுவே இன்னொரு பஸ்ஸுக்கு இன்னொரு பஸ் டிரைவர் வந்து பஸ்ஸை தெய்வமாக வணங்குவார். தெய்வமாக தொழில தெய்வமாக தான் நினைக்கிறோம். ஆனால் இவர் நல்லா ஓட்டுவார். நல்லா ஓட்டுவார் மீன்ஸ் கொஞ்சம் தூசி, அதாவது அவராக துடைக்க மாட்டார், தூசி அடையாத வரைக்கும் நீட்டாக வச்சுப்பாரு. அந்த மாதிரி ஓட்டுறாரு. இப்போ நான் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ நம்ம வந்து சாமிக்கு புரியுது, அது பெருசா நினைக்காம ஓட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்துவாரு. அந்த மாதிரி ஆளு அவரு அதை பூஜித்து நல்ல மாலை போட்டு டெய்லி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை போட்டு வண்டி இதெல்லாம் ஏற்றி வச்சு வாசனையா அப்படி எல்லாம் பண்ணாத நமக்கு சடன் நேரத்துல காப்பாத்தி விடும். இது வந்து மாட்டிக்கிட்டு இப்படி உள்ள டிரைவர் அது வந்து ஒரு நொடியில காப்பாத்தி விட்டுரும். ஆனா ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு. நல்ல நேரத்துக்கு நல்லா எல்லாமே சாமி கும்பிடாதவங்களும் நல்லா இருக்காங்க. ஒரு சிலர் கையில சாமியே எடுத்து கும்பிட மாட்டாங்க, அவங்களும் தான் நல்லா இருக்காங்க. இந்த சாந்தாமுத்து அவ சாமியை கும்பிட மாட்டானா, சாமி சாமின்னு சொல்றா, கோயிலுக்கு போறது இல்ல, சாமியை கும்பிடுறது இல்ல, வீட்டுல விளக்கேத்துறது இல்ல, இதெல்லாம் செய்யறதே இல்ல. ஆனா அவங்களுக்கு பணம் மேல பணம் இதுவா இருக்குது. ஆனா அவங்க மனசுக்குள்ள சாமியை நினைச்சுக்குவா. சாமி சாமின்னு நினைச்சுக்குவா. செய்யறது இது யாருக்கும் துரோகம் பண்ணாம, நம்ம கடவுளை நினைக்காட்டி கூட நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாம நம்ம வழியை பார்த்து நம்ம நியாயமா போனோம்னா அதுவும் சாமி கும்பிடுறதுக்கு சமந்தேன். என்ன அவ அந்த மாதிரி டைப்பு சாந்தா முத்து. அவ சாமி கும்பிடுறது இல்லை, கோயிலுக்கே போறது இல்லை. இது வரைக்கும் கோயிலுக்கே போனது இல்லையா. இப்போ 44 வயசு ஆகுது, இது வரைக்கும் கோயிலுக்கே போனது இல்லை. ஆனா அவன் போவேன், அவன் அம்மாவாசைக்கு அப்பாவுக்கு போய் இது திதி கொடுத்துட்டு வரேன், அதெல்லாம் பண்றேன் அவன். அப்படி ஒரு சிலர் சாமி மேல ஒரு இது இல்லாம இருக்காங்க. இருந்தாலும் அவங்க செய்யறது நியாயமா கரெக்டா செஞ்சாங்கன்னா அதுவே ஒரு தெய்வம் மாரிதான். செய்யற செயல். ஆமா, ஒரு திருப்தி கிடைச்சிடும் வாழ்க்கை. ஆமா, வாழ்க்கையில ஒரு திருப்தி கிடைச்சிடும். வாழ்க்கையில ஒரு திருப்தி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லவே இல்லை. இப்ப நான் கார் டிரைவரா இருக்கேன்னு வச்சுக்க, கார் டிரைவரா இருந்தா நான் செய்யற தொழில நான் தெய்வமா தான் நேசிக்கணும். அது என்னதான் மத்தவங்க அதை கீழே பேசினா கூட எனக்கு அது தெய்வம்னு தான் நான் நினைக்கணும். அப்படி நினைச்சாதே அதுலயே நம்ம மேற்கொண்டு முன்னேறலாம். ஆமா, ஆனா வந்து பக்தி மட்டுமே பத்தாது, அதுல இருக்க நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இல்ல பக்தி ஏன்னாக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சமயத்துல அது காப்பாற்றும். என்ன நீ எல்லாமே மூளைக்கு எட்டியே நீ தப்பிக்க முடியாது, புரியுதா? மூளைக்கு எல்லாமே எட்டி நீ தப்பிக்க முடியாது. இப்ப நீ இங்கிட்டு வர அங்கிட்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சடனா அந்த நேரம் அந்த இடிக்கிற நேரம் வந்தான்னா அந்த நேரம் நம்மளை தப்பிக்கிறதுக்கு தான் கடவுள். அந்த நிமிஷம் ஸ்பாட்ல காப்பாத்துறது. அந்த ஒரு கொஞ்சம் அன்னைக்கு நமக்கே தூண்டு தள்ளி போயிட்டனாலதான் நம்ம தப்பிச்சோம், இல்லைனாக்க நம்ம மாட்டிருப்போம். அதுக்குதான் கடவுள். குலதெய்வங்கிறது அதுதான். குலதெய்வம் தான் அந்த நிமிஷத்துக்கு வந்து காப்பாத்துறது. அதான் நம்ம கோயிலுக்கு வர்றவன் இல்லவன் இப்படி இதுன்ட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து காப்பாத்துறது. அடுத்தது நம்மள அன்னைக்கு தடுத்தது. அப்படி சூப்பர். புள்ள இருக்குது பாத்தியா, சொன்னாவே எனக்கு புள்ள இருக்குது. ஆனா இத்தனை பேரும் இப்படி போயிருக்காங்கன்னா சாமி கும்பிடாமலாம் போயிருப்பாரு. அதுதான் ஏதோ இன்ட்ரெஸ்ட் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும், ஒரு சிலர் இருந்திருக்கா தெரியல. அது ஒன்றும் புரியல. ஆனா ஆன்மீகத்தை உள்ள நுழைக்க கூடாதுன்னு விட்டுட்டாங்க.
ஆன்மீகத்தை உள்ள நுழைச்சிட்டு அப்புறம் ஜாதகாரங்க வந்துடுவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த தக்காளி நாளைக்கு வத்தல் குழம்பு வைப்போம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, வெங்காயம் நறுக்கிருக்க, பூண்டு, வெங்காயம், தேங்காய் அரைச்சி ஊற்ற, அப்புறம் பெரிய வெங்காயம். காலையில் இட்லி சாம்பார் வைப்போம் மாட்டேன். இட்லி சாம்பார் வச்சு இட்லி அது ஊற்றுவோம் இட்லியா அப்படின்னு பார்த்தேன். நாளைக்கு நைட்டுக்கு இன்னைக்கு தான் நான் மாவாட்டினேன் இட்லிக்கு. மாவாட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இட்லிக்கு மாவு இல்லாமல் இருந்துச்சு, ஆட்டிட்டேன். அதனால இன்னைக்கு நைட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு நாளைக்கும் இட்லி ஊற்றுவோம். நாளைக்கு நைட்லேருந்து தோசை ஊற்றுவோம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன், தேங்காய் எல்லாம் வதக்கிட்டு அரைக்கேன். என்னால் வயசானதுனால நாளைக்கே செய்ய முடியாது. இப்போ சாந்தா நல்லா சூப்பராக வேலை பார்க்குறா. போய் சமையல் பார்த்தேன் இன்னைக்கு. நல்லா இங்கிட்டோன்னு பார்த்துக்கிறா. புருஷன் பார்க்கல, புருஷன் சும்மா கேமரா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவதான் பார்க்குறா, எல்லா வேலையுமே பார்த்துட்றா. சூப்பராக பார்க்குறா சமையல் வேலைன்னு. அவன் கெட்டிக்காரியாக தான் இருக்கா. நல்லா அதிர்ஷ்டம் இருக்கு, கெட்டிக்காரத்தனமா இருக்கா. என்னால் கூட அவ செய்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. பாத்திரமும் கழுவி போட்டாரு அந்த 7:30-8க்குள்ள சமைச்சு பாத்திரமும் கழுவி போட்டாரு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு, அவன் ராஜா அப்புறம் தான் சாப்பிட்றேன் முத்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் 11 மணி போல இப்படி வந்து உட்காந்து ஒரு வீடியோ ஃப்ரெண்டில் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் வியாபாரத்துக்கு போறாங்க. வியாபாரத்துக்கு போனா அங்கே ஒரு சாங்கு, வண்டியில நின்றுக்கிட்டே ஒரு சாங்கு, அது இது வாங்கி அப்படி பண்ணி அப்புறம் டீ குடிச்சிட்டு வர்றாங்க. இது வியாபாரத்தில் போட்டுட்டு இடைக்கு போட்டுட்டு. ஆனால் அந்த ஊர்ல தான் இவ்வளோதெல்லாம் கிடைக்கிது அவங்களுக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படிலாம் கிடைக்காது. நம்ம ஊர்ல இந்த இத்தினூண்டு டப்பா இத்தினூண்டு இதையும் கொடுப்பாங்க. யாரும் பெரிய பெரிய ஜாமான் யாரு போடுறா? அங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாமானா போடுறாங்க. அது எப்படி தெரியல. அவங்க அப்பவே போட்டுருவாங்க. நம்ம ஆளுக வந்து இதை கடக்கட்டம்னு வச்சு அதை இத்து போய் அதை உடஞ்சி போய் அதுக்கப்புறம் போடுறாங்க. அவங்க போட்டிருக்க டைனிங் டேபிள்லாம் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் தான். இன்னைக்கு நான் பேசும்போது பார்த்தேன். ஏன்னா டைனிங் டேபிள், கட்டிலு, டைனிங் டேபிளுக்கு 5 சேரா, 5 சேரோட ஒரு டைனிங் டேபிள், கட்டிலு, சோஃபா செட்டு, ஒரு ஃப்ரிட்ஜு, இது எல்லாம் சேர்த்து நான் 35,000க்கு ஒரு அம்மா இது எடுக்கிற வீட்டுல அந்த அம்மா சொன்னிச்சான், ஏண்டி நாங்க புது வீடு கட்டிட்டோம் சாந்தா, அதனால இந்த ஜாமான்லாம் நாங்க கொடுக்கணும், யார்கிட்டயாவது கேட்டா சொல்லுன்னு. அப்புறம் இவ பார்த்தாலும் இவங்க நல்லா இருந்து நல்லாதான் அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போறாங்க. நாங்க புது வீட்டுக்கு இந்த ஜாமான்லாம் எடுத்துக்கல. என் மையன் பேங்க்ல வேலை பார்க்கறேன், அவன் வந்து இந்த ஜாமான்லாம் வேண்டான்ட்டேன், ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கறான், புது ஜாமான் வாங்கிக்கலாம், இதெல்லாம் போட்டுருமா அப்படின்னு. அதனால போட்டுட்டு நாங்க இதுங்கிறோன்னு யாரும் இருந்தா சொல்லுன்னு நினைச்சேன். நீ எடுத்துக்கன்னு சொல்லலையா? அப்புறம் இப்ப பார்த்தாலும் அவங்க இந்த வீட்டுல இருந்து புது வீடு கட்டி நல்லாதான் போறாங்க வராங்க, நல்ல வசதியா தான் இருக்காங்க. நம்ம அந்த ஜாமான் எடுத்துக்கிட்டான்னு கேட்டு அந்த அம்மா 40,000 சொன்னிச்சான். இப்ப புருஷனு கூட கேட்காம புருஷன் ஒத்துக்குவேன்னு 35,000க்கு கேட்டாப்லையா. 35,000க்கு கேட்டு அந்த எல்லா ஃப்ரிட்ஜு, சோஃபா செட்டு, டைனிங் டேபிளுக்கு 5 சேரோட டைனிங் டேபிள், கட்டிலு, இந்த 4 ஜாமானும் நான் 35,000. வெளியே வாங்கினா எப்படி 60,000-70,000 வந்திருக்கும். சீப் ரேட்டுக்கு வாங்கிட்டாரு. அப்புறம் அந்த டிவி வச்சிருக்கிறது ஒரு இது அவங்க இந்த சரக்கு போடுறாருல்ல அந்த ஓனர் வந்து கிஃப்டா கொடுத்ததான். அவரு வருஷம் போனஸ் வேறு கொடுப்பாராம். அது இவங்க ஜாமான் கொண்டு மொத்தமா போட்டு எடைக்கு போட்டு வாங்குறாருல, அந்த ஓனர் வந்து வருஷம் போனஸ் வேற கொடுப்பாராம். வருஷம் கவர்மெண்ட் வேலை மாதிரி போனஸ் கொடுப்பாராம், கிஃப்ட் கொடுப்பாராம். இந்த டிவி கிஃப்டா கொடுத்ததானா, அப்புறம் என்னென்னமோ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஓனரா. அவர் சம்பாரிச்சது போக மீதி லாபம் இருக்கிறது தான் இதெல்லாம் செய்யறாரு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் இட்லி ஊற்றணும். தொட்டுக்கிறதுக்கு தான் ஒன்றும் இல்லை, பொடி வச்சுக்கோமான்னு வந்தேன். நைட்டுக்கு தானே இட்லி பொடி இருக்கு, கருவேப்பிலை பொடி இருக்கு. கருவேப்பிலை பொடி செஞ்சேன், எது வேணாலும் வச்சுக்கலாம். டின்னர் பாப்பமா? இன்னைக்கு கடலைப்பருப்பு போட்டு வடை சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்.
ஈவினிங் கடலைப்பருப்பை ஊற வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வடை சுட்டேன். வீடியோ எடுக்க முடியல, இவன் காலேஜுக்கு போயிட்டேன். நான் என்னாலும் வீடியோ எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு சமைக்க தெரியாது, அதனால வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, வடை நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன், அவ்வளோதான். எப்படி நல்லா இருந்தேன். சரி வாங்க இட்லி ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லி பாருங்கள், இட்லி நல்லாயிருக்கு, பூவாக நல்லா இருக்குது பாருங்கள், இட்லி நல்லாயிருக்கு. மத்தியானம் நான் சாதம் வடித்து மாங்காய் பச்சடி வச்சேன், மாங்காய் வெல்லம் போட்டு பச்சடி, ரசம் வச்சேன். எனக்கு சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, சாதம் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சா? சரி, சாதம் இட்லிக்கு தொட்டுக்க பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் பண்ணல. பொடி இட்லி பொடி, அது கருவேப்பிலை பொடி இருக்குது. இது எதை வேணாலும் தொட்டுக்கலாம், கருவேப்பிலை பொடியும் இருக்குது, அது சாதா பொடி இருக்குது. இட்லி இதுவும் இட்லிக்கு தொட்டுக்கலாம் கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி நல்லது உடம்புக்கு, எது வேணாலும் தொட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்குது எனக்கு, அதனால தான் தொட்டுக்கல நான். அது சோத்துக்கு போட்டு நீ நல்லெண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி பண்ணிட்டு சாப்பிடலாம். அதுக்காக தான் கருவேப்பிலை பொடி செஞ்சேன், உடம்புக்கு நல்லது. இட்லிக்கும் தொட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.